விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு, எடப்பாடியின் கூட்டல் கழித்தல் கணக்கு பற்றி நம்ம பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட புகழேந்தி வெற்றி பெற்றார். அவர் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதனால் காலியானதாக அந்த தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிட்டாங்க. இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. திமுக சார்பில் விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அன்னியூர் சிவா போட்டியிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக மாநில துணைத் தலைவர் சி அன்புமணி போட்டியிட்டார். இந்த நிலையில தான் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்காங்க. இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் திமுக பயன்படுத்தும். பணத்தை வாரி இறைப்பாங்க, பரிசு பொருட்களை வழங்குவார்கள், அமைச்சர்கள் பூத் வாரியாக சென்று பணமழை பொழிவார்கள், ஜனநாயக படுகொலை நடக்கும், மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்திருக்காரு. பொதுவாகவே தேர்தலில் பணம் கொடுத்து வாக்காளர்களை விலைக்கு வாங்குவது அப்படிங்கிறது நம்முடைய ஜனநாயகத்தில் சாபக்கேடாகவே இருக்குது. அதுவும் இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளும் கட்சி கௌரவமாக பார்த்தாலும் ஒரே ஒரு தொகுதி என்பதாலும் பணத்தை வாரி இறைப்பதும் பரிசு பொருட்களை வாரி வழங்குவதும் இயல்பாகவே நடக்குது. நம்முடைய வாக்காளர் பெருமக்களும் வாக்குகள் விற்பனைக்கு என்று எழுதி வைக்காத குறையாக காத்திருக்கக்கூடிய கேவலமும் தமிழகத்தில் பரவலாக காண முடியுது. கடந்த 2009ஆம் ஆண்டு திருமங்கலத்தில் திமுக ஆளும் கட்சியாக இருந்தபோது நடைபெற்ற தேர்தலில் தான் முதலில் வாக்குகளை விலைக்கு வாங்கும் விஷயம் அம்பலமானது. இந்த நிகழ்வுக்கு திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கிற வேற விஞ்ஞான ரீதியான பெயரை சூட்டி மகிழ்ந்தாங்க. அப்புறம் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நடைபெற்ற கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தலில் இந்த திருமங்கலம் ஃபார்முலா தொடர்ந்தது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதனால தான் ஒரு பொதுவான கோரிக்கை எழுந்துச்சு. அதாவது இடைத்தேர்தல் அப்படிங்கிறதே வீண் வேலை தான். எந்த கட்சி அந்த தொகுதியில் வெற்றி பெற்றதோ அதே கட்சி அந்த தொகுதிக்கான பிரதிநிதியை நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அறிவித்து விட்டால் இப்படி தேர்தல் ஆணையத்திற்கோ அல்லது அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது மக்களுக்கோ தேவையற்ற வேலையோ அல்லது பண செலவும் இருக்காது. அதிகார துஷ்பிரயோகமும் கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிறதால இதை நடைமுறைப்படுத்தலாம். பல்வேறு நாடுகளில் இந்த நடைமுறை தான் இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்ததன் பின்னணியே 3 விதமாக அலசுறாங்க. திமுக மீது விமர்சனத்தை எழுப்பும் அதிமுக இதற்கு முன்பும் இடைத்தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கக்கூடாது, தோல்வி பயம் காரணமாகவே இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அதிமுக என்கிற கட்சியே நிலைநிறுத்தியது திண்டுக்கல் தொகுதி இடைத்தேர்தல் தான். அப்போதும் திமுக ஆட்சி தான் நடைபெற்றது அப்படிங்கிறாங்க திமுக நிர்வாகிகள். 1972ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கி சில மாதங்களில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு. அதில் அதிமுக சார்பில் முதன்முறையாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட கே மாயத்தேவர் 2.60 லட்சம் வாக்குகள் பெற்று அதிமுகவின் முதல் வெற்றியை பதிவு பண்ணார். திமுகவின் பொன் முத்துராமலிங்கத்தால் 3ஆம் இடத்தையே பிடிக்க முடிஞ்சது. சிண்டிகேட் காங்கிரஸ் வேட்பாளர் விசி சித்தன் 2ஆம் இடம் பெற்றார். தமிழக இடைத்தேர்தல்கள் வரலாற்றில் ஆளும் கட்சி அல்லாத ஒரு புதிய கட்சி பெற்ற இந்த வெற்றி இன்று வரை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அப்படின்னா எம்ஜிஆர் அப்படிங்கிற மாமனிதருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு இதற்கு காரணம். இந்நிலையில் ப. சிதம்பரம் பேசும்போது மேலிட உத்தரவின்படி தான் அதிமுக போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே அதிமுக இந்த முடிவை எடுத்திருப்பதாக ப. சிதம்பரம் சொல்ல, இத்தகைய உள்குத்து வேலைகள் எல்லாம் காங்கிரஸுக்கு தான் கைவந்த கலை என்கிறாங்க பாஜகவினர். ஆனால் எடப்பாடி இந்த தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து விட்டதன் மூலமாக சில அரசியல் வியூகங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. முதலாவதாக, மக்களவை தேர்தல் தோல்வியால் களைத்திருக்கும் அதிமுக தொண்டர்களை உடனடியாக களமிறக்க வாய்ப்பு கிடையாது. இரண்டாவதாக, இந்த ஒரு தொகுதி இடைத்தேர்தல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விட போகிறது கிடையாது. அதனால் இதற்கு பெரும் தொகையை செலவழிக்க வேண்டாம் அப்படின்னு கருதி இருக்கலாம். மேலும் இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பாமக பக்கம் போய் சேர்ந்தால் திமுக கூட்டணி கட்சிகளிடையே பெரும் மாற்றத்தை கூட ஏற்படுத்தக்கூடும்.
இதை தவிர விக்கிரவாண்டியில் போட்டியிடுவது பாமக வேட்பாளரை தவிர பாஜக வேட்பாளர் கிடையாது. இதன் எதிரொலியாக எதிர்காலத்தில் பாமக அதிமுகவோட கைகோர்க்க கூட முன்வரலாம். இப்படியான பல்வேறு வியூகங்கள் எடப்பாடியின் தேர்தல் புறக்கணிப்பு முடிவினுடைய பின்னணியில் இருக்கிறதா சொல்லப்படுது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் இந்த கூட்டல் கழித்தல் கணக்குகள் எல்லாமே சரி வருமா அப்படின்னு தெரிய வரும்.